நாம் சமோசா செய்யலாம். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு பட்டாணியை உருளைக்கிழங்கு போட்டு பாயில் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நாம் மாவில் ஃப்ரெண்ட்ஸ் 1 ஸ்பூன் கீ போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். 1 கரண்டி எண்ணெய் ஊற்றிடும் ஃப்ரெண்ட்ஸ். இது தண்ணி ஊற்றி நல்லா சப்பாத்தி மாவு பதத்தில் பிசைஞ்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தண்ணி ஊற்றி தான் பிசைய போகிறோம். இது சில்லு தண்ணி தாங்க. நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மாவு பிசைஞ்சிட்டோம். இது 1/2 hour ஊறட்டங்க. நாம் வெங்காயம் நம்ம உள்ள ஸ்டஃபிங் ரெடி பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நாம் காரத்துக்கு பச்சை மிளகாய், இஞ்சி, வெங்காயம், தாளிப்புக்கு நம்ம சோம்பு தான் போட போகிறோங்க. இதை அரிஞ்சு வச்சுட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், வெங்காயம்லாம் அரிஞ்சு வச்சுட்டோம், இஞ்சி நறுக்கி வச்சுட்டோம், பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுட்டோம். இப்போ ஆயில் காயுதுங்க. இப்போ நாம் ஆயிலில் கடுகு, சோம்பு 2 மிக்ஸ் பண்ணி தான் போட போகிறோங்க. இது ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அதனால் இப்போ நாம் கொஞ்சம் வெங்காயம், இஞ்சி போட்டுக்கலாம். இது நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நாம் உப்பு ஆனியனில் போட்டு வதக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சொல்லுவிலே கொஞ்சம் ஆனியனை வச்சுக்கலாம். ஸ்டவ் சிம் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ வதக்கும் போது நல்லா வதங்குங்க. உருளைக்கிழங்கு பாயில் ஆகிடுச்சுங்க. பட்டாணியும் எடுத்துக்கணும். வெங்காயம் வதங்கி இருக்குது. இந்த நேரத்தில் நம்ம சமோசாவுக்கு தேவையானது நம்ம உருட்டி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு நாம் சப்பாத்தி உருண்டைகளாக சைஸுக்கு ஏற்ற மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். இதுமாரி நம்ம உருட்டி சப்பாத்தி கல்லில் சூடு பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்டேஜில் நாம் ஆனியனுக்கு மஞ்சள்தூள் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நாம் உருளைக்கிழங்கை எடுத்து இதை போட்டு எல்லாமே மேஷ் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டேஜில் நாம் 1 கப் பட்டாணி பாயில் பண்ணது அவிச்சது போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் நாம் ஆறட்டுங்க. நாம் இதுக்கு சில்லி பவுடரோ எதுவும் ஆட் பண்ணலை. நமக்கு தேவையானது காரத்துக்கு தேவையானது நான் கிரீன் சில்லியே போட்டிருக்கேங்க. அதுவே போதுமானது. இதில் நம்ம கொத்தமல்லி போட்டுட்டு மசாலா ஆறட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி கல்லில் போட்டுட்டு நாம் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பல்லியா ரெடி. நாம் கோதுமாவை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறோம் ஓட்டுறதுக்கு. இதை நம்ம சூடுபடுத்தி வச்சுருக்கோம். இதை நம்ம 2ஆக கட் பண்ணிக்கலாம். இப்படி ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நாம் கட் பண்ணிக்கலாம். வந்துட்டு பிறகு இப்படி எடுத்து நாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், இது எடுத்து இப்படி வச்சுட்டு இப்படி ஒரு மடிப்பு வச்சுட்டு நம்ம ஃபோல்டு பண்ணி இது உள்ள ஸ்டஃபிங் வைக்க போகிறோம். வச்சுக்கலாம். இப்போ நாம் இந்த கார்னரில் இப்படி மாவு போட்டு பிசைஞ்ச மாவை நாம் ஒட்டுறோங்க. நாம் உள்ள ஸ்டஃபிங் வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஃபுல்லாக வைக்க வேணாம். ஒரு 3/4 ஸ்பூன் வச்சா போதுங்க. நல்லா அதுவே போதுமானது. இப்போ பாருங்கள், இதில் நாம் ஃப்ரெண்ட்ஸ் நாம் கோன் மாரி பண்ணிட்டோம். இப்போ ஆயில் காய்து போட்டோம். இப்போ காயிற எண்ணெயில் நாம் ஒரு சமோசாவாக விட்டுடலாங்க. ஸ்லோவிலே இருக்கட்டுங்க. அப்போ தான் நல்லா வெந்து முறுமுறுன்னு வருங்க. நாம் 2 போட்டுடலாம். திருப்பி விடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்லோவிலே வேகுதுங்க. நாம் திருப்பி விட்டுக்கலாம். நம்ம கோதுமை மாவில் தான் பண்ணியிருக்கோம். மைதாவில் பண்ணியிருந்தோம்னா இன்னும் கலர்ஃபுல்லாக வந்துருக்குங்க. இதுவும் டேஸ்ட்டு கம்மியாக இருக்காதுங்க. இதுவும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வரும்போது, காலேஜ் விட்டு வரும்போது நீங்களே செஞ்சு கொடுங்க. இப்போ என் பிள்ளை ஸ்கூல் முடிஞ்ச வரைக்கும் அம்மா எனக்கு எதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு தாங்கன்னு சொல்லும் போது தான் சரி நம்ம சமோசா செய்யலான்னு ரெடி பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ்.
இப்போ பொரிஞ்ச உடச்சி நாம் எடுத்துடலாம். எடுத்துகிட்டு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ரெடி ஆகிடுச்சுங்க. நாம் இன்னொரு பீஸை போட்டுடலாம். இதுவும் ஸ்லோவில் வச்சு நாம் ஃப்ரை பண்ணி எடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நாம் ரெண்டாவது இதுவும் திருப்பி போட்டிருக்கோங்க. இதுவும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், ரொம்ப சுவையான முறையில் நம்ம வீட்டில் சுட சுட இன்றைக்கி மழை ஃப்ரெண்ட்ஸ், அந்த மழைக்கும் நம்ம செஞ்ச சமோசாவுக்கும் சூப்பராக இருக்குது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடலாம். நீங்களும் இதுமாரி பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. பாருங்கள், சூப்பராக உள்ள ஸ்டஃபிங்கோட உள்ள வரைக்கும் மாவு நல்லா வெந்து க்ரன்ச்சாக இருக்குதுங்க. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிடலாம் வாங்க.